பார்த்தோம்னா எக்ஸல் அப்ளிகேஷன்ல டெவலப்பர் டேப் எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா டெவலப்பர் டேப் எனேபிள் பண்ணாதான் நம்ம மேக்ரோ ஆப்ரேஷன் அல்லது விஷுவல் பேசிக் எடிட்டர் யூஸ் பண்ணி ஃபார்ம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த டெவலப்பர் டேபை எப்படி எனேபிள் பண்றதுன்னா ஃபைல் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன விண்டோ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவோட கஸ்டமைஸ் ரிப்பன் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம். இங்க 2 பாக்ஸ் இருக்கும். இல்லை ரைட் சைட் பாக்ஸ்ல டெவலப்பர் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் வந்து எனேபிள் பண்ணாம இருக்கு. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணா இப்போ டெவலப்பர் டேப் வந்து எக்ஸல் ஷீட்ல ஓப்பன் ஆகிடும். இதை இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். மெனுக்கு கீழே இருக்க ரிப்பன்ல ரைட் கிளிக் பண்ணா கஸ்டமைஸ் ரிப்பன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் ஸ்ட்ரெயிட்டா இந்த எக்ஸல் ஆப்ஷன் விண்டோவுக்கு போயிடலாம். ஸோ இதுல வந்து டைரக்டா செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஓகே கொடுத்தோம்னா இந்த டெவலப்பர் பாக்ஸ் டேப் வந்து ப்ரிவியூ ஆகும். ஸோ இப்படி இந்த டெவலப்பர் பாக்ஸை எனேபிள் பண்ண மட்டும்தான் நம்ம மேக்ரோ ஆப்ரேஷன்ஸையும் இல்லை விஷுவல் பேசிக் எடிட்டர் யூஸ் பண்ணி ஃபார்ம்ஸையும் கிரியேட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வந்து எக்ஸல் ஷீட்ல பண்ண முடியும்.